எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஆனா, அந்த கனவ அடையணும்னு கிளம்புற நாம, பாதி வழியிலேயே பயந்து திரும்பி வந்துடுறோம். நம்ம அதிர்ஷ்டம், விதி, அடையாளம் தெரியாத பயம் இதெல்லாம் சேர்ந்து நம்மள தொரத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க உங்க கனவ நோக்கி பயணிக்க பயப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த புத்தகம் உங்களுக்கானது தான். நான் பேசுறது உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பாவ்லோ கொய்லா எழுதின ரசவாதி, அதாவது த ஆல்கெமிஸ்ட் பத்தி. இது வெறும் நாவல் மட்டும் கிடையாது. வாழ்க்கையின் தத்துவங்கள ஒரு குட்டி கதை வழியா சொல்ற ஒரு கைடு. கதையோட நாயகன் சாண்டியாகோ ஸ்பெயின் நாட்டுல ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண பையன். அவனுக்கு ஒரு கனவு வருது. எகிப்து பிரமிடுகளுக்கு பக்கத்துல புதையல் இருக்குன்னு. அந்த கனவை தேடி அவன் தன்னோட ஆடுகளை வித்துட்டு புறப்படுறான். மொராக்கோ கடந்து பாலைவனம் தாண்டி அவன் போற அந்த பயணம்தான் இந்த கதை. வழியில அவன் சந்திச்ச சவால்கள், மனிதர்கள், காதல், ஏமாற்றங்கள், கடைசியா அந்த புதையல் கிடைச்சுதா அவன் என்ன கத்துக்கிட்டான்? இதுதான் ரசவாதியோட ஒன் லைன். இந்த புத்தகத்துல நான் ரொம்பவும் ரசிச்ச, என் வாழ்க்கைய மாத்தின 3 விஷயங்கள். 1, பர்சனல் லெஜெண்ட். இந்த புக்கோட ஆத்தர் சொல்வாரு, நீ எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ அதை அடையிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சதி செய்யும்னு. இதுதான் பர்சனல் லெஜெண்ட். நம்ம கனவை நோக்கி நாம முதல் அடி எடுத்து வச்சாலே போதும், அடுத்த வழி தன்னால திறக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த புக்கு கொடுத்தது. 2வது விஷயம், அடையாளங்கள். வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சும்மா கடந்து போக கூடாதுன்னு சாண்டியாகோ கத்து கொடுப்பான். ஒரு பூ பூக்கிறதுல இருந்து ஒரு பறவை சத்தம் போடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அடையாளங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன். வாழ்க்கை இன்னும் அழகா தெரிஞ்சுது. கடைசியா புதையலை விட அந்த பயணத்துல நாம கத்துக்கிற விஷயங்கள், சந்திக்கிற மனுஷங்க தான் நிஜமான புதையல்ங்கிற ஆழமான உண்மை புரியும். இலக்கு முக்கியம்தான், ஆனா பயணத்தை ரசிக்க மறந்துடாதீங்க. இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பிளஸ் அதோட எளிமையான மொழி. யாரா இருந்தாலும் ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். ஒரு குறையா சொல்லணும்னா சிலருக்கு இது ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கிற மாதிரி தோணலாம். கதையோட வேகம் குறைவா இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஒட்டுமொத்தமா ரசவாதி ஒரு மோட்டிவேஷனல் புக். நீங்க வாழ்க்கையில ஒரு தேக்க நிலையில இருக்கீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக பயமா இருக்குன்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சு பாருங்க. உங்க பர்சனல் லெஜெண்ட் என்ன, உங்க கனவு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.